ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனையில் 16 வயது பள்ளி மாணவிக்கு ரோபோட்டிக் சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் அஸ்வினி என்ற 16 வயது மாணவிக்கு இதயத்தில் ஏற்பட்ட துவாரம் ரோபோட்டிக் சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நலமுடன் உள்ள சிறுமி அஸ்வினியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்தார். தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்று இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக பல்வேறு சாதனைகளை தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது என்றும், முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் இதய துவார அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிகிச்சையை பொறுத்தவரை வெளியில் செய்ய வேண்டும் என்றால் 18 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இதுவுமே இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசு துறை மருத்துவமனைகளில் இந்தியாவில் முதன்முறையாக இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் ஒரு மிக சிறந்த சாதனையை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்.